Hello aspirants, welcome to Guidelist GOAT Bank Exam Tamil. இன்னைக்கு நம்ம 14th September 2024 current affairs பார்க்க போறோம். So நம்ம கிளாஸ் பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்மளோட Telegram சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. So Telegram சேனல் ஐடி வந்து பாத்தீங்கன்னா @guidely_tamil. ஓகேங்களா? ஸோ இந்த டெலிகிராம் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், நம்ம இன்னைக்கான நியூஸோட ஃபர்ஸ்ட் நியூஸ்க்கு போயிடலாம். ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ரிவைசஸ் காம்பவுண்டிங் ரூல்ஸ் ஃபார் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அஃபென்சஸ். ஸோ அதாவது ஃபெமா ஆக்டில் சில அஃபென்சஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பெனியே வந்து அவங்க அந்த கம்பெனியில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஸோ இவங்க வந்து ஓவர்சீஸில் ஃபாரினில் இன்வெஸ்ட் பண்ணுறதாலும் சரி, இந்த மாதிரியான இதில் ஒரு கவர்மெண்ட் செட் பண்ண, அதாவது ஃபெமா ஆக்டில் செட் பண்ண சில லிமிட்டை தாண்டி ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு அஃபென்ஸு. ஸோ அந்த அஃபென்ஸை இவங்க கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா இவங்க வந்து ஃபைன் மணிஸ் கட்டுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 20 lakh இல்லை 1 crore இந்த மாதிரி ஃபைன் மணி கட்டுவாங்க. ஸோ இதை வந்து ஏன்னா அது மிஸ்டேக்கு, அதை சரி செய்யணும் அப்படின்னா ஃபைன் மணிஸ் கட்டணும்ல. அந்த மாதிரி கட்டும் போது அதுக்கு அந்த அந்த ஃபைன் மணி கட்டுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இந்த காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காம்பவுண்டிங் ரூல்ஸை இப்போ கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. முன்ன வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸே அது சில பேப்பர்ஸே பெருசாக இருக்கும். பேப்பர்ஸ் பெருசுனா அந்த ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆஃபீஸரை போட்டு சின்ன சின்ன அமௌண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 lakh வரைக்கும் இவங்க ஃபைன் கட்டணும், அதுக்கு ஒரு ஆஃபீஸரு. 10 to 40 lakh இருக்குன்னா அதுக்கு ஒரு ஆஃபீஸர். இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆஃபீஸர் செட் பண்ணியிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் அந்த பேண்ட் வித்தை அதிகப்படுத்திருக்காங்க. இப்போ 10 lakh பதிலாக ஒரு 60 lakh வரைக்கும் ஃபைன் மணி கட்டணும் அப்படின்னா அந்த கம்பெனி 60 lakh ஃபைன் மணி கட்டணும் அப்படின்னா அதில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்கோ அதை வந்து யாராவது ஒருத்தர் ஹேண்டில் பண்ணுற மாதிரி, 60 lakhலேருந்து 1 crore வரைக்கும் யாராவது ஒருத்தர் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இப்போ கவர்மெண்ட்டு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இதோட நியூஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஹேஸ் கம் அவுட் வித் நியூ ரூல்ஸ் ப்ராசஸிங் ஆஃப் காம்பவுண்டிங் அப்ளிகேஷன்ஸ். காம்பவுண்டிங் அப்ளிகேஷன் என்னது, இப்போ நான் வந்து அந்த கம்பெனி ஃபைன் பண்ணி கட்டணும் அப்படின்னா அந்த கம்பெனி வந்து அப்ளிகேஷன் போடணும். இந்த மாதிரி நான் இந்த மாதிரி வயலேஷன் பண்ணியிருக்காங்க, இது கரெக்ட் பண்ணணும், அதுக்கு ஃபைன் மணி நாங்கள் கட்டணும் அப்படின்ட்டு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஹேண்டில் பண்ணுவாங்க நீங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் ஆஃப் ஆர்பிஐ என்ன பண்ணலாங்க, அவங்க வந்து என்ன பண்ணலாம், கேசஸ் இன்வால்விங் வித் 60 lakh, அதாவது 60 லட்சம் வரைக்கும் அந்த அமௌண்ட், ஓகேங்களா, 60 லட்சம் வரைக்கும் ஃபைன் மணி கேசஸை வந்து யாரை ஹேண்டில் பண்ணலாம், அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் ஆஃப் ஆர்பிஐ. இது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் வரை தான் இருந்தது. அதுக்கப்புறம் டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர் ஆஃப் ஆர்பிஐ வந்து இப்போ 2.5 crore வரைக்கும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இது முன்னே வந்து 10 to 40 lakh இருந்தது. ஸோ ஜென்ரல் மேனேஜர் ஆஃப் ஆர்பிஐ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ 5 crore வரைக்குமான கேசஸை இவரு ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இது வந்து முன்னே வந்து 40 lakhல இருந்து 1 crore வரைக்கும் இருந்தது. அண்ட் சீஃப் ஜென்ரல் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா 5 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபைன் மணி விஷயங்களை வந்து இவர் ஹேண்டில் பண்ணலாம். இது முன்னே 1 crore வரைக்கும் தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ்லி 1 crore வரைக்கும் இருந்ததுக்கு இப்போ 5 கோடிக்கு மேலே சீஃப் ஜென்ரல் மேனேஜர் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடிஃபிகேஷன்ஸ். ஓகேங்களா? சிம்பிள் நியூஸ் தான். ஓகேவா? ஸோ மற்றது ஜஸ்ட் பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அப்ளிகேஷன் போடுறாங்க, அந்த கம்பெனி அப்ளிகேஷன் போட்டதுலேருந்து அவங்களுக்கு வந்து ஓகே நீங்கள் இவ்வளோ ஃபைன் பண்ணி கட்டணும் அப்படின்ற ஆர்டர் கொடுக்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா 180 days ஆகுமா. ஓகேங்களா? ஸோ 180 days வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்டிங் ஆர்டர் நல்லது, இந்த மாதிரி நீங்கள் ஃபைன் பண்ணி கட்டணும் அப்படின்ற ஆர்டர் கொடுக்கறது அப்ளிகேஷன் போட்டதுலேருந்து, அப்ளிகேஷன் வாங்கினதுலேருந்து அந்த 180 days டைம் லைன் இருக்கும். ஸோ இது வந்து அன்சேஞ்சாக இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி முன்னே இந்த ஃபைன் மணிலாம் லைக் ஒரு டிராஃப்ட் மூலிமா, டிமாண்ட் டிராஃப்ட் மூலிமா, ஸோ இந்த டிடி மாதிரி இடத்துல அனுப்புவாங்களே, ஸோ ஃபிசிக்கலாக போய் பே பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ இதை வந்து எப்படி ஆன்லைன் பண்ணிட்டாங்க, எப்படின்னா நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ்ல நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் இதோட நியூஸ். ஸோ செகண்ட் நியூஸ், ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டு மெயின்டைன் ஹை ரெக்வயர்மெண்ட் ஃபார் டிஜிட்டலி லிங்க்டு டெபாசிட் பஃபர். ஸோ நமக்கு இந்த லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ என்னன்னு தெரியும். இப்போ லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ என்னது, 30 days, அதாவது மினிமம் டியூரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் பேங்க்லேருந்து வெளியே போகும் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது தான் இந்த லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இப்போ ஒரு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் 50 crore வந்து டோட்டல் இது வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஹை குவாலிட்டி லிக்விட் அசட்ஸ். ஸோ ஹை குவாலிட்டி லிக்விட் அசட்ஸ்னால் அது 50 crore வந்து எப்போ வேணுனாலும் அவங்க அந்த 50 crore எடுத்து டெபாசிட்டர்ஸ்க்கு கொடுக்கலாம், அவங்க டெபாசிட் பணத்தை. ஓகேங்களா? ஸோ இப்போ சப்போஸ் அந்த 30 நாளைக்கு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், ஃபார் எக்ஸாம்பிள் 10 crore வந்து வெளியே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதாவது மக்கள் என்ன பண்ணலாம், 10 crore உடனே வித்ட்ரா பண்ணலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மில் நிறைய மக்கள் ஒரு 10 crore வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னா இப்போ இதோட பர்சன்டேஜ் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்,
ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500% கிடைக்கும். லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ பேசல் நார்ம்ஸில் சொன்னது என்னன்னா 100% இருக்கணும் அப்படின்றதா லிக்விடிட்டி கவரேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் 50 கோடி பேங்கை விட்டு வெளியே போகுதுன்னா நீங்கள் 50 கோடி ஹை குவாலிட்டி லிக்விட் அசட்ஸாக வச்சிருக்கணும். அப்போ இதனாவது 100%. ஸோ இதுதான் லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ. ஓகேவா? இந்த கான்செப்ட் புரியல உங்களுக்கு, நீங்கள் பேசல் நார்ம்ஸ் படிச்சிங்கன்னா அது புரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி படிக்கலைன்னா நம்மளோட இது அப்பப்போ நம்ம கிளாஸில் சொல்லியிருப்போம். இதுதான் சின்ன சின்ன நியூஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன நியூஸில் அப்பப்போ இந்த பேசல் நார்ம்ஸும் சொல்லியிருப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ. எவ்வளோ வெளியே போகுதோ அதுக்கேற்ற அமௌண்ட்டு நம்ம கையில் எப்பயுமே வச்சிருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், சமாளிக்க முடியும் பேங்க்கில் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ரன் ஆஃப் ஃபேக்டர் அப்படின்றது ஒன்று சொல்கிறாங்க இந்த நியூஸில். ஓகேவா? ரன் ஆஃப் ஃபேக்டர் 5% அதிகமாக எடுத்து வைங்கன்றாங்க. அதாவது எப்படி சொல்கிறாங்க, இப்போ உங்ககிட்ட ஹை குவாலிட்டி லிக்விட் அசட்ஸ் இருக்குல்ல, இப்போ நம்ம இதில் என்ன பார்த்தோம் 50 கோடி. ஓகேங்களா? ஸோ இப்போ 50 கோடி இருக்குன்னா இப்போ இதில் 5%னா என்னது, ஒரு 50 கோடினா 5% என்னது, 5 கோடி 2.5 crore நம்ம தனியாக எடுத்து வச்சிடணுமா. அப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கும் ஹை குவாலிட்டி லிக்விட் அசட்ஸு? 50 கோடியிலேருந்து 2.5 கம்மியாச்சுன்னா 47.5 crore தான் இருக்கும். அப்போ இப்போ 50 crore வந்து வெளியே போகுது அப்படின்னா நமக்கு என்ன ஆகிடும், லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ 100%லேருந்து கீழே வந்துடும். ஸோ இந்த இடத்துல என்னோட ஃபேஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் இந்த பக்கம் போடுறேன். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ரன் ஆஃப் ஃபேக்டர். ஸோ ரன் ஆஃப் ஃபேக்டர்னா என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல, வழக்கமாக வந்து ஒரு 10 கோடி வெளியே போகுது அப்படின்னா திடீர்னு பார்த்தா மக்கள் 20 crores ஆஃப் இதை அவங்க டெபாசிட் வச்சிருந்த பணத்தை வந்து வெளியில் எடுக்கிறாங்க. ஸோ அதிகமாக வெளியில் பணம் போகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணோம், ரன் ஆஃப் ஃபேக்டர் கொஞ்சம் அதிகமாக எடுத்து வைங்க. அதாவது வழக்கம் இல்லாமல் அதிகமாக பணம் வெளியே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்ட்ராவாக யோசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 5% எக்ஸ்ட்ரா வைங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 5% எக்ஸ்ட்ரா வச்சா பேங்க்ஸ் என்ன சொல்கிறாங்க, எங்களோட லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ கம்மியாகும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி கம்மியாகும்? இப்போ நம்ம லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், இப்போ 50 கோடி ஹை லிக்விட் அசட்ஸ் வச்சுருக்காங்க, ஹை குவாலிட்டி லிக்விட் அசட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த 30 நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 30 நாளைக்கு வந்து 10 கோடி போகுதுன்னு வச்சுக்கோம். ஓகேங்களா? 10 கோடி போகுது. அப்போ நமக்கு வந்து 500% என்ன ஆகுது, நமக்கு லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ. ஸோ 100% இருந்தாலே போதும், நமக்கு அதிகமாகவே இருக்குது. இப்போ சப்போஸ் ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா 5% வந்து ரன் ஆஃப் ஃபேக்டராக வைங்க அப்படின்றாங்க. இப்போ இந்த 50 கோடியில் எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம் 40 crore. ஓகேங்களா? அதாவது 10 கோடி வெளியே போகிற மாதிரி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக 10 கோடி மக்கள் உடனே டெபாசிட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம 10 கோடி வெளியே போகுன்னு வச்சிருந்தோம். இப்போ எக்ஸ்ட்ராவாக 10 கோடி போகும்போது இப்போ நம்ம இதுலேருந்து 10 கோடி நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஹை குவாலிட்டி லிக்விட் அசட்ஸ்லேருந்து தனியாக எடுத்து வச்சிருக்கணும் அந்த ரன் ஆஃப் ஃபேக்டருக்கு. எதுக்கு, டிஜிட்டலி லிங்க்டு டெபாசிட்டுக்கு. ஸோ இந்த 10 கோடி வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெபாசிட்க்கு. அண்ட் இந்த 10 கோடி எதுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கிறோம்னா இந்த டிஜிட்டலி லிங்க்டு டெபாசிட் பஃபருக்கு. அப்போ இந்த ஹை குவாலிட்டி லிக்விட் அசட்ஸ்ல இருந்தால் நம்ம எடுத்து வைக்கணும். அப்போ இந்த ஹை குவாலிட்டி லிக்விட் அசட்ஸ்ல 10 கோடி போயிடுமா, அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 400% தான் லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ இருக்குது. அப்போ ரன் ஆஃப் ஃபேக்டர் 5% இல்லாத டைமில் 500% இருந்தது. ரன் ஆஃப் ஃபேக்டர் உள்ள அதிகமாக எடுத்துகிட்டு வரும்போது லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ கம்மியாகுது. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் அசோசியேஷன் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட கேட்டிருக்காங்க. சார் நீங்கள் இந்த மாதிரி ரன் ஆஃப் ஃபேக்டர் அதிகமாக எடுத்து வைக்க சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது வந்து பாதுகாப்பான ஒரு செயல் தான். ஏன்னா திடீர்னு அதிகமாக மக்கள் வந்து அவங்களோட டெபாசிட்டை வித்ட்ரா பண்ணோம்னா அதுக்கேற்ற அமௌண்ட் எப்பவுமே கையில் வச்சிருக்கணும். ஸோ லோன்ஸ் கொடுக்குறதாலும் சரி, இல்லை வந்து வெளியில் நம்மளோட பேங்க்கோட கிரெடிபிலிட்டியை மெயின்டைன் பண்ணாலும் சரி, எல்லாமே கரெக்டு தான். ஆனால் ரன் ஆஃப் ஃபேக்டர் 5% நாங்கள் அதிகமாக எடுத்து வச்சோம் அப்படின்னா லிக்விடிட்டி கவரேஜ் குறையுமே சார் அப்படின்ற மாதிரியான கேள்விகளை எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இதோட நியூஸ். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ரொபோஸ்ட் தட் பேங்க் ஹோல்ட் அன் அடிஷ்னல் 5% ரன் ஆஃப் ஃபேக்டர் ஆன் டிஜிட்டலி ஆக்சசிபிள் ரீட்டைல் டெபாசிட். ஸோ டிஜிட்டலி ஆக்சசிபிள் ரீட்டைல் டெபாசிட்னா என்னது, நம்ம டிஜிட்டலாக பணம் போட்டு வச்சிருக்கோம், அந்த ரீட்டைல் டெபாசிட்ஸ் நம்ம டெபாசிட்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அதை நம்ம உடனே நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம்ல, செலவு பண்ணலாம்ல. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, டு மேனேஜ் ரிஸ்க்ஸ் ஆஃப் மாஸ் வித்ட்ராவல்ஸ் வியா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் இன்டர்நெட் ஆர் மொபைல் பேங்கிங். ஓகேவா? திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் வித்ட்ராவல் நடக்குதுன்னா அப்போ பேங்க் எங்கே போவாங்க, இப்போ வித்ட்ராவல்னா நம்ம ஏடிஎம்ல போய் வித்ட்ரா பண்ணுவோம். இந்த மாதிரி வித்ட்ரா பண்ணாமல் இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து நம்ம வித்ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஒரு மாஸ் வித்ட்ராவல் நடக்கும்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு தான் இந்த 5% ரன் ஆஃப் ஃபேக்டர் எடுத்து வைக்கணுன்றாங்க. ஓகேங்களா? அப்படி அந்த 5% எடுத்து வச்சோம் அப்படின்னா
ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த ஹை குவாலிட்டி லிக்விட் அசெட்ஸ்லேருந்து நாம் கொஞ்சம் தனியாக எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி எடுத்து வச்சோம்னா நமக்கு லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ குறையும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் அதோட நியூஸ். ஸோ இம்பாக்ட் ஆன் பேங்க்ஸ் லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ. த அடிஷ்னல் பஃபர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு இம்பாக்ட் பேங்க்ஸ் LCR which represents the amount of high quality assets available to meet short term obligations. So short term obligations என்னது, ஒரு 30 நாளைக்கு பணம் எவ்வளோ போகும் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறாங்க. எவ்வளோ போகும் மீன்ஸ் பேங்க்கோட டெபாசிட்ஸ்லேருந்து ஒரு ஏடிஎம் வந்து வித்ட்ரா பண்ணுறதாலும் சரி, இல்லை பேங்க்குக்கு வந்து வித்ட்ரா பண்ணுறதா சரி, இதெல்லாம் ஃபிசிக்கல் மோட் ஆஃப் வித்ட்ராவல்ஸ். ஓகேங்களா, ஸோ எவ்வளோ போகும் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது. அண்ட் இது வந்து என்ன சொல்கிறது, இந்த 5% ரன் ஆஃப் ஃபேக்டர் எதுக்கு, டிஜிட்டலாக எவ்வளோ இந்த மாஸ் வித்ட்ராவல்ஸ் நடக்குதுல அதுக்கு இந்த 5% சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த நியூஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் வந்து ஆர்பிஐ வந்து இந்த ஒரு ப்ரிகாஷன் சொல்கிறாங்கன்னா, போன வருஷம் இந்த சிலிகான் வேலி பேங்க் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ரப்ட் ஆச்சு, கொலாப்ஸ் ஆச்சு. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரியான விஷயம் வந்து இந்தியன் கண்ட்ரி ஆஃப் இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய பேங்க்ஸில் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்கான விஷயங்களை தான் இப்போ ஆர்பிஐ இந்த மாதிரியான 5% ரன் ஆஃப் ஃபேக்டர் எடுத்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த நியூஸ். இது கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட்டோட அட்டன் பண்ணுங்க, கண்டிப்பாக புரியும். புரியல அப்படின்னா திரும்பவும் இந்த வீடியோ அப்படியே ரிவைண்ட் பண்ணி ஸ்லோவாக படிங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றத பொறுமையாக கேளுங்க, கண்டிப்பாக புரியும். சரிங்களா, அப்படி ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல போடுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே, எஸ், நெக்ஸ்ட் நியூஸ். ஸோ HDFC Bank in discussion with global lenders to offload 1 billion in loans. அதாவது HDFC பேங்க் இருக்காங்களே, அவங்க கிட்ட நிறைய லோன்ஸ் இருக்கு. இந்த லோன்ஸ் என்ன பண்ண போறாங்கன்னா குளோபல் லெண்டர்ஸ்க்கு விற்க போறாங்க. ஓகேவா, எவ்வளோ விற்க போறாங்கன்னா 1 பில்லியனுக்கான லோனை விற்க போறாங்க. இப்படி விற்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களோட லோன் போர்ட்ஃபோலியோ இருந்து சில லோன்ஸ் வந்து போயிடுறதுனால கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ வந்து கம்மியாகும். அதாவது கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். சரிங்களா, இப்போ கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ அதிகமாக இருக்குன்னா அதிகமாக லோன் தராங்கன்னு அர்த்தம். இப்போ கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா டெபாசிட்ல இருந்து லோன் கொஞ்சம் கம்மியாக தான் தராங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ HDFC பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா லோன் போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் குறைக்கணும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 1 பில்லியனுக்கு இருக்கக்கூடிய அந்த அசெட், அந்த லோனை வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லெண்டர்ஸ்க்கு விற்க போகிறாங்க. ஸோ கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோலாம் உங்களுக்கு பேசிக்காகவே தெரிஞ்சிருக்கணும். தெரியல அப்படின்னா கூகுள் பண்ணி படிங்க. சரிங்களா, இது நம்ம ஆல்ரெடி நம்ம கிளாஸில் நடத்தியிருக்கோம். ஸோ இருந்தாலும் சரி, ஓகே, ஒன் டைம் நான் சொல்கிறேன். கிரெடிட் டெபாசிட் ரேஷியோனா ஒன்றும் கிடையாது. இப்போ 100 crore டெபாசிட் இருக்குது அப்படின்னா இந்த டெபாசிட்ஸில் இருந்து எவ்வளோ நீங்கள் லோன் வெளியே கொடுத்துருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 50 crore லோனாக தந்திருக்கீங்கன்னா அப்போ என்னது 50%. ஓகேங்களா, ஸோ கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ 50% இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் ஒரு 90 crore தந்திருக்கிறீங்க அப்படின்னா ஸோ அப்போ என்னது 9/10. ஸோ இத்தனை பர்சன்டேஜ் வந்து நீங்கள் அதிகமாக வந்து லோனை கொடுக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ இப்போ 100 crore டெபாசிட்டில் நீங்கள் வெறும் 20 crore தான் கொடுத்துருக்கீங்கன்னா உங்களோட கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ ஒரு நல்ல ஒரு இதில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% தான் வெளியவே கொடுத்துருக்கீங்க. 5% தான் என்னது, எஸ். ஸோ 1/5 என்னது, எஸ், 20%. ஸோ 20% தான் நீங்கள் லோனாக கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ கம்மியாக இருந்தால் நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் 100 crore டெபாசிட்டு, ஆனால் நீங்கள் வந்து 200 crore நீங்கள் வெளியில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அப்போ கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ அதிகமாக இருக்கும், அதிகமாக லோன் கொடுக்காது. ஸோ அதுதான் HDFC பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா எங்ககிட்ட இருக்கக்கூடிய லோன் போர்ட்ஃபோலியோஸை கொஞ்சம் கம்மி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு விற்க போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1 billion இஸ் நத்திங் பட் ருபீஸ், அதாவது கிட்டத்தட்ட 8400 crore லோனை வந்து அவங்களோட கிரெடிட் புக், அதாவது கிரெடிட் புக் இஸ் நத்திங் பட் லோன் புக், அவங்களோட லோன் போர்ட்ஃபோலியோ வந்து கம்மி பண்ண போகிறாங்க. இது யார் யாருக்கு தர போகிறாங்கன்னா இன் டிஸ்கஷன் வித் செவரல் பேங்க் லெண்டர்ஸ், சில லைக்னா பார்க்லி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா JP Morgan and Chase, அப்புறம் வந்து ICICI பேங்க், இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த லோன் அப்படியே மாற்றி விட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சிம்பிள் நியூஸ். ஸோ HDFC இதுதான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட், ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கேன்சல்ஸ் ட்ரெஷரி பில் ஆப்ஷன்ஸ் ஃபார் த ரிமைண்டர் ஆஃப் செப்டம்பர் 2024. இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஸோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேன்சல் பண்ணுறாங்க, வைக்கிறாங்க, அது அந்த விஷயங்கள் அதிகமாக கேட்க மாட்டாங்க எக்ஸாமில். என்னன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ட்ரெஷரி பில் ஆக்ஷனை வந்து பண்ணுறதா இருந்திருக்காங்க. அதை வந்து இப்போ செப்டம்பர் மாதத்துக்கு கேன்சல் பண்ணியிருக்காங்களாம். ஓகேங்களா, ஸோ அக்கார்டிங் டு த கேலண்டர் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ட்ரெஷரி பில்ஸ் ஃபார் த குவார்டர் எண்டிங் இன் செப்டம்பர் 2024, த ஆக்ஷன்ஸ் வேர் இனிஷியலாக வந்து செப்டம்பர் 18க்கு அப்புறம் செப்டம்பர் 18லேருந்து 25 ஷெடியூல் பண்ணப்பட்டது. இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ட்ரெஷரி பில் ஆக்ஷனை வந்து இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, சிம்பிள் நியூஸ். நெக்ஸ்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்ரூவ்ஸ் 10,050 crore லோன் ஃபார் தாமோதர் வேலி கார்பரேஷன் ப்ரொபோஸ்ட் 1600 megawatt அல்ட்ரா சூப்பர் கிரிட்டிக்கல் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் இன் ஜார்க்கண்ட்.
ஸோ தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் வந்து நடக்குது ஜார்க்கண்டில். அதுக்கு சில லோன் கொடுத்துருக்காங்க எஸ்பிஐ. சரிங்களா? ஸோ எஸ்பிஐ என்ன பண்ணியிருக்காங்க, 10,050 crore வந்து யார் கொடுத்துருக்காங்க, தாமோதர் வேலி கார்பரேஷன். ஸோ இந்த தாமோதர் வேலி கார்பரேஷன் தான் ஜார்க்கண்டில் இந்த தெர்மல் பவர் ப்ராஜெக்டை பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு எவ்வளோ லோன் கொடுத்துருக்காங்க, 10,050 crore லோன் கொடுத்துருக்காங்க. இதுதான் இதோட நியூஸ். ஸோ தாமோதர் வேலி கார்பரேஷன் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட் எஸ்டாப்ளிஷ்ட் பை த தாமோதர் வேலி கார்பரேஷன் ஆக்ட் 1948. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெர்மல் பவர் ப்ராஜெக்ட்ஸு ஸோ இதெல்லாம் பண்ணுறது. ஸோ இவங்களுக்கு லோன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10,050 crore. சரிங்களா? எதுக்காக? ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 16,600 மெகாவாட் அல்ட்ரா சூப்பர் கிரிட்டிக்கல் தெர்மல் பவர் பிளான்ட் லொக்கேட்டட் இன் கொடர்மா ஜார்க்கண்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட நியூஸ். நெக்ஸ்ட், ஸோ IRDAI ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் மேலே 1 crore ஃபைன் போட்டிருக்காங்க. ஸோ எதுக்கு ஃபைன் போடுவாங்க அப்படின்னா சில வயலேஷன்ஸ் பண்ணதுனால. இதுக்கு இந்த பர்டிகுலர் இது இப்போ எதுக்கு ஃபைன் பண்ணி போட்டிருக்காங்கன்னா பிரீச்சிங் ரெகுலேஷன்ஸ் ஆன் வெப் அக்ரிகேட்டர்ஸ் அண்ட் அவுட் சோர்சிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அவங்களோட வெப் அக்ரிகேட்டர்ஸ்லையும் அவுட் சோர்சிங் ஆக்டிவிட்டீஸ்லையும் ஏதோ வயலேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதனால 1 கோடி ஃபைன் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன நியூஸ், IRDAI எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ்க்கு 1 crore ஃபைன் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பிகாஸ் ஆஃப் சம் வயலேஷன்ஸ் இன் வெப் அக்ரிகேட்டர்ஸ் அண்ட் அவுட் சோர்சிங் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, நெக்ஸ்ட், ஸோ இன்டர்நேஷனல் கோஆப்ரேட்டிவ் அலையன்ஸ் ஜெனரல் அசம்பிளி அண்ட் குளோபல் கோஆப்ரேட்டிவ் கான்ஃபரன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பரில் நடக்க போதும். என்ன நடக்க போகுது, இன்டர்நேஷனல் கோஆப்ரேட்டிவ் அலையன்ஸ் ஜெனரல் அசம்பிளி அண்ட் த குளோபல் கோஆப்ரேட்டிவ் கான்ஃபரன்ஸ். ஓகேவா? இது ரெண்டுமே நவம்பரில் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி த ஃபர்ஸ்ட் டைம் இன் 130 years லாங் ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்டர்நேஷனல் கோஆப்ரேட்டிவ் அலையன்ஸ் த ப்ரீமியர் பாடி ஆஃப் த குளோபல் கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட் த ICA ஜெனரல் அசம்பிளி. ஸோ அதாவது இந்த குளோபல் கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த கோஆப்ரேட்டிவ் அலையன்ஸோட ஹெட், அதாவது ஒரு தலைமை யாருன்னா இந்த இன்டர்நேஷனல் கோஆப்ரேட்டிவ் அலையன்ஸ் ஜெனரல் அசம்பிளி. சரிங்களா? இந்த இன்டர்நேஷனல் கோஆப்ரேட்டிவ் அலையன்ஸ் ஜெனரல் அசம்பிளி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாம் ஹோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த குளோபல் கோஆப்ரேட்டிவ் கான்ஃபரன்ஸை நாம் ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? சிம்பிள் நியூஸ், குளோபல் கோஆப்ரேட்டிவ் கான்ஃபரன்ஸ் 2024 நவம்பரில் நடக்க போது எங்கே, நியூ டெல்லியில். நாம் தான் இதை ஹோஸ்ட் பண்ண போகிறோம். இது எதோட கான்ஃபரன்ஸ்னா இன்டர்நேஷனல் கோஆப்ரேட்டிவ் அலையன்ஸ் ஜெனரல் அசம்பிளி இவங்க தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸ் இது. The theme for this year's conference is cooperatives build prosperity for all. ஓகேங்களா? The conference will mark the official launch of, ஸோ இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாம்ப்பு இதுதான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நியூஸ் வந்து சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் 2025. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ சிம்பிள் என்னன்னா இந்த குளோபல் கோஆப்ரேட்டிவ் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்க போகுது நவம்பரில். ஸோ அதை நாம் தான் ஹோஸ்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள், இட் வில் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு and the global cooperative conference are going to be hosted by India. ஃபர்ஸ்ட் டைமாக நாம் ஹோஸ்ட் பண்ணுறோம். சரிங்களா? சிம்பிள் நியூஸ். ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ NAFID notified as public financial institution. ஸோ NAFID என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா ஒரு பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இப்போ அறிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ திஸ் மூவ் எய்ம்ஸ் டு ஸ்ட்ரென்தன் த கண்ட்ரிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் ஃப்ரேம்வொர்க் அண்ட் என்ஹான்ஸ் NAFID's ரோல் இன் ஃபண்டிங் லார்ஜ் ஸ்கேல் ப்ராஜெக்ட். ஸோ NAFID இப்போ நேஷனல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸாக அறிவித்ததுனால என்ன நடக்கும், ஸோ இவங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு என்ன பண்ணலாம், ஃபினான்ஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட நியூஸ். த ஸ்டேட்டஸ் எனேபிள்ஸ் NAFID டு எக்ஸ்பேண்ட் இட்ஸ் கெப்பாசிட்டி டு ஃபினான்ஸ் மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இவங்க இப்போ ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட், ஸோ ONDC லான்ச்சஸ் நியூ ஆப். ஸோ ONDC வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா எந்தெந்த ஆப்ஸில் வந்து இந்த ONDCயோட ப்ராடக்ட்ஸு, ONDC பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, மக்கள் எப்படிலாம் போயிட்டு ஷாப் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுற ஆப் தான் இப்போ ONDC லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ONDCன்னது ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். அவங்களோட ஆப் பேர் என்னதுன்னா ONDC நெட்வொர்க் ஹவு டு ஷாப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆப்ஸில் என்னென்ன மாதிரியான ONDC ஃபெசிலிட்டி இருக்குது, எதெல்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் மற்ற ஆப்ஸில் ஷாப் பண்ணிக்கலாம். The move aligns with ONDC's goal to achieve 30 to 40 million monthly transaction by the end of FY25. ஸோ சிம்பிள் நியூஸ் தான். ONDC நெட்வொர்க் வந்து இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபேயில் போனீங்கனாலோ சரி, இல்லை ஃபோன்பே இந்த மாதிரி போனீங்கனாலோ கீழேயே ONDCன்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா அதில் நீங்கள் நிறையா ப்ராடக்ட்ஸை வாங்கிக்கலாம்.
இது எப்படிலாம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் இந்த ஓஎன்டிசி நெட்வொர்க் இருக்குது அப்படின்றத வந்து நாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஓகேவா? ஸோ இதுதான் இதோட நியூஸ். ஸோ நீங்கள் இந்த ஆப்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எப்படிலாம் எங்கெங்கெல்லாம் இந்த இது நெட்வொர்க் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட், ஸோ கவர்மெண்ட் எய்ம்ஸ் டு பூஸ்ட் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் டு 1 trillion அண்ட் ஸ்ட்ரென்தன் ஃபிஷரி செக்டார். ஓகேங்களா, அதாவது சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்டை வந்து ஒரு 1 trillion பூஸ்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷத்துக்குள்ளே இந்த 1 trillion பண்ணணும் அப்படின்ற ஒரு டார்கெட் ஏறி வைக்கல. பட் கவர்மெண்ட் வந்து சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்டை வந்து ஒரு 1 trillion நம்ம பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான இதை பண்ணியிருக்காங்க. ஸோ யூனியன் மினிஸ்டர் ராஜீவ் ரஞ்சன் சிங் அனௌன்ஸ்டு த கோல் டு இன்க்ரீஸ் ஆனுவல் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் அரௌண்ட் 60,000 crore-லேருந்து 1 trillion. ஸோ இப்போ ஒரு வருஷத்துக்கு 60,000 கோடியான சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து 1 trillion நம்ம மாற்றணும் அப்படின்றத இப்போ கவர்மெண்ட் ஒரு டார்கெட்டாக வச்சிருக்காங்க. ஆனால் இது எந்த வருஷம் நம்ம இதை டார்கெட் அடையிறோம் அப்படின்ற மாதிரி டார்கெட் செட் பண்ணல. சரிங்களா, இது ஒரு சிம்பிள் நியூஸ் தான். ஓகே, எஸ். ஸோ அது இல்லாமல் எக்ஸாம் ரெலவெண்ட் அப்படின்னா அப்படி கிடையாது, பட் ஜஸ்ட் நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா, எஸ். ஸோ அதே மாதிரி இது படிச்சுக்கோங்க, ப்ளூ ரெவல்யூஷன். ஸோ இதில் வந்து பாஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸை படிச்சுக்கணும். ஸோ ப்ளூ ரெவல்யூஷன்ஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்றது எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒன் டைம் பாருங்கள். ஸோ குயிக் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். ஸோ ஐஐபி இண்டெக்ஸ் ஃபார் ஜூலை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படின்னா 4.8%. இது வந்து ஜூன் மாதம் 4.7% இருந்தது, இப்போ 4.8% இருக்குது. ஸோ என்னது, ஜூலைக்கு 2024. இது ஜூலையோட இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா, ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். ஸோ இண்டஸ்ட்ரியில் எப்படி ப்ரொடக்ஷன்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்றது தான் இந்த ஐஐபி வேல்யூ. ஓகேங்களா, ஸோ இது இப்போ ஜூன் மாதத்தை கம்பேர் பண்ணும்போது ஜூலை மாதம் 4.8% வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன இன்க்ரீஸ் தான். ஓகேங்களா, எஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்டர் வைஸாக என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே படித்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் இந்த ஹெட்லைனை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 1 time கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், அப்டேட்டட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த காம்பவுண்டிங் ரூல்ஸ் பார்த்தோம்ல, அதே நியூஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னன்னா, இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ காம்பவுண்டிங் அப்ளிகேஷன் நம்ம போடணும்னு சொன்னால அந்த கம்பெனி வந்து அப்ளிகேஷன் போட்டு அதெல்லாம் ப்ராசஸ் நடக்கணும்ல, அந்த அப்ளிகேஷனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10,000 rupees. நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் ஃபைல் பண்ணணும் அப்படின்னாலே 10,000 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி பே பண்ணணும் இந்த காம்பவுண்டிங்க்கு. ஸோ இதுதான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக போட்டிருக்காங்க. ஸோ மற்ற டியூட்டிஸ், டெசிஷன் அத்தாரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட், ஸோ ரீட்டைல் இன்ஃப்ளேஷன். ஸோ சிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துக்கு 3.65% இருந்திருக்கு. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள், உங்களுக்கு இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஒரு 3.6 இருந்தது, இப்போ 3.65 ஆயிருக்கு. ஸோ ஸ்லைட் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஸோ சிபிஐ வந்து அது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அதை தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ எஸ். ஸோ ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் என்ன இருக்குது, 3.65 இப்போ வந்திருக்கு ஆகஸ்ட்டுக்கு. கம்பேர்ட் டு ஜூலை என்ன இருந்திருக்கு, 3.6 தான் இருந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இது ஒரு சிம்பிளான நியூஸ். ஸோ இது பார்த்துக்கோங்க. ஸோ ஃபுட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன்லாம் வந்து ஜஸ்ட் சும்மா படிங்க. சரிங்களா, ஸோ ரொம்பலாம் தேவை கிடையாது, சும்மா எது அப்படின்றது படிங்க. நெக்ஸ்ட் நியூஸ் இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்ட் இந்த டேட்டா படிச்சுக்கோங்க, அர்பன் வெர்சஸ் ரூரலில் இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அர்பனில் 3.14%, ஆனால் ரூரலில் வந்து பார்த்தீங்கன்னா 4.16%. ஹையஸ்ட் இன்ஃப்ளேஷன் வந்து பீகாரில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, தெலுங்கானாவில் தான் இருக்கிறது லோவஸ்ட்டாக 2.02% தான் இன்ஃப்ளேஷன் நடந்திருக்கு. ஓகேவா, எஸ். நெக்ஸ்ட், ஸோ ரீட்டைல் ஃபுட் இன்ஃப்ளேஷன் மார்ஜினலி ரைசஸ் டு 5.66% இன் ஆகஸ்ட். ஸோ அதாவது என்னன்னா, ஃபுட் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. ஃபுட் இன்ஃப்ளேஷன்னா இப்போ தினசரியாக மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸோட இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இங்கே பாருங்களேன், ஸோ இந்த நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் ஸ்லைட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்லைட் இன்க்ரீஸ்க்கு மேபி எது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன். ஸோ ஃபுட் இன்ஃப்ளேஷனில் என்ன ஆயிருக்குது, தக்காளி விலை, வெங்காய விலை எப்படி இந்த மாதிரி ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5.66% வந்து ஆகஸ்ட்லேருந்து இருக்குது. இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தலாமா, ஸோ ரீட்டைல் ஃபுட் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ்டு டு 5.66% இன் ஆகஸ்ட். இதுவே ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா 5.42% தான் இருந்திருக்கு. ஸோ எதனால இது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா பல்சஸ், சீரியல்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரியான விலைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ ஆனால் மந்த் ஆன் மந்த் த கன்சியூமர் ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸ் decreased by 0.44% in August compared to July. ஸோ அதாவது இந்த ரீட்டைல் ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைக் ஆனியன் எவ்வளோ விலை ஏறி இருக்குது அந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறாங்க. பட்
டோட்டலாக கன்சியூமர் ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது கன்சியூமர் ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸை கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷன் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. தீஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எஸ். ஸோ போன வருஷம் ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து பாருங்கள், போன வருஷம் ஆகஸ்ட் 2023 ஃபுட் இன்ஃப்ளேஷன் 9.94%. ஸோ ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா 11.51% இருந்தது. பட் இந்த வருஷம் அப்படியே கம்மியாக இருக்குது, 5.66%. ஓகேங்களா? எஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ விலை, ஆனியன் விலைலாம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே படிக்கணும் இல்லை, ஜஸ்ட் இந்த பாயிண்ட் மட்டும் படித்தாலே போதும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், ஸோ HAL வந்து பார்த்தீங்கன்னா மகாரத்னா ஸ்டேட்டஸ்க்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் போக கிடையாது. இது கரண்ட்டாக இப்போ நவரத்னா கேட்டகரியில் இருக்குது. மகாரத்னாக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்கு. ஏன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டோட ஷேர்ஸ்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் நல்ல ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் அதில் இருக்கிறதுனால மேபி நவரத்னாயிலிருந்து மகாரத்னா ஸ்டேட்டஸ்க்கு போகலாம் அப்படின்ட்டு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இதோட நியூஸ். சரிங்களா? லேட்டர் இது வந்து மகாரத்னா ஸ்டேட்டஸ்க்கு போயிடுச்சு அப்படின்னா அப்போ நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? அப்போ நியூஸ் நாம் அப்போ என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, எப்படி இது போச்சுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் 13 மகாரத்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த 13 இங்கே போட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஒன் டைம் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஸ்டில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் வந்து நவரத்னால தான் இருக்குது. மகாரத்னா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மகாரத்னா ஸ்டேட்டஸை இதை அடையணும் அப்படின்னா என்ன இருக்கணும்? ஆவரேஜ் டேர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 crore மேலே இருக்கணும். ஆனுவல் நெட் ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 crore மேலே இருக்கணும். ஆனுவல் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 crore மேலே இருக்கணும். ஸோ இப்போ நவரத்னா ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ப்ராஜெக்டில் அவங்க என்ன பண்ணலாம், 1,000 crore ஆர் 50% ஆஃப் த நெட் ஒர்த் வந்து ஒரு சிங்கிள் ப்ராஜெக்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் வித்தவுட் கவர்மெண்ட் அப்ரூவல். ஓகேங்களா? இதுதான் நவரத்னாவோட ஸ்டேட்டஸ். மகாரத்னாவோட அந்த ஸ்டேட்டஸ், மகாரத்னா கம்பெனியாக இருந்தாங்கன்னா அவங்க எவ்வளோ வரைக்கும் ஒரு சிங்கிள் ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயிலை மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. சரிங்களா? ஸோ யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ எஸ் பேங்க் ஸ்டேக் சேல் ஃபேஸ் RBI அப்டிக்கல். அதாவது எஸ் பேங்க் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஸ்டேக்கை வந்து நிறையா கம்பெனிஸ்க்கு விற்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் RBI என்ன சொல்லிட்டாங்கன்னா அதெல்லாம் விற்க முடியாது, விற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் இதோட நியூஸ். ஸோ த ப்ரொபோஸ்ட் ஸ்டேக் சேல் ஆஃப் எஸ் பேங்க் ஹேஸ் என்கவுண்டர்ட் ரெகுலேட்டரி ரோட் பிளாக் ஆஸ் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா பண்ணக்கூடாது, நீங்கள் எஸ் பேங்க் வந்து உங்களோட ஸ்டேக் வந்து சேல் பண்ணக்கூடாது, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு சேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யார் ஆக்சுவலாக இந்த ஸ்டேக்கை வாங்குறதா இருந்துச்சுன்னா ஜாப்பனீஸ் லெண்டர், ஸோ சுமிட்டோமோ மிட்சுயி பேங்க், ஸோ இவங்களும் துபாய் பேஸ்ட் எமிரேட்ஸ் NDB, ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 51% வாங்கலாம் அப்படின்ற மாதிரி எஸ் பேங்க்ல ஒரு பிளான் இருந்திருக்கு. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, RBI வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் இதோட நியூஸ். ஓகே. ஸோ அக்கார்டிங் டு பேங்கிங் லைசன்ஸ் நார்ம்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் மஸ்ட் ரெடியூஸ் தேர் ஸ்டேக் டு 26%. ஒரு ப்ரொமோட்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்க 26% தான் அந்த பேங்க்ல வந்து வச்சிருக்கணும். ஸோ 26% கம்மி, 26%க்கு வந்துடணும். 15 வருஷம் ஸ்டார்டிங் ஆப்ரேஷன். ஸோ இப்போ எஸ் பேங்க் வந்து ஸ்டார்ட் பண்ணி 15 வருஷம் ஆகுதுன்னா 15 வருஷத்துக்குள்ள அந்த பேங்கோட ப்ரொமோட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்கணும், அவங்களோட ஸ்டேக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி 26% கொண்டு வந்துருக்கணும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ப்ரொமோட்டர்ஸ் வந்து காசு போடுறதுனால தான் அந்த பேங்க் கொஞ்சம் ரன் ஆகும். ஒரு வருஷங்கள் குறைய அந்த ப்ரொமோட்டர்ஸோட அந்த ஓனர்ஷிப் இதுவுமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ரெகுலேட்டரி நார்ம்ஸ் சொல்லியிருந்திருக்காங்க. பட் இந்த இடத்துல 51% ஸ்டேக்கே ஒரு ஃபாரின் பேங்க் விற்கிறது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதனால RBI என்ன பண்றாங்கன்னா இல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்டா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஸ்டேக் ஹோல்டரா தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 24% ஸ்டேக்கை வச்சிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுமே எஸ் பேங்க்ல இருக்கக்கூடிய அந்த 24% சேல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஸோ லைக்வைஸ் ஆக்சிஸ் பேங்க்கு, ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா கலெக்டிவாக ஒரு 7.4% வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதாவது நியூஸ். ஸோ எஸ் பேங்க்குக்கு RBI அப்ரூவல் கொடுக்கல அவங்களோட ஸ்டேக்கை சேல் பண்ணுறதுக்கு. சுரேஷ் பிரபு நாமினேட்டட் டு வேர்ல்டு அக்ரிகல்ச்சர் ஃபாரம் போர்டு. ஸோ இதெல்லாம் சிம்பிள் நியூஸ் தான், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஸோ சுரேஷ் பிரபு இப்போ என்னவா அப்பாயிண்ட் ஆயிருக்காரு, வேர்ல்டு அக்ரிகல்ச்சர் ஃபாரம் போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாமினேட் பண்ணப்பட்டிருக்காரு. சரிங்களா? ஸோ இதுதான் இதோட நியூஸ். ஸோ ரூடி ரபின்ஜி, ஸோ சேர்மன் ஆஃப் WAF போர்ட் ஸ்டேட்டட் தட் பிரபு அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர் அண்ட் ராஜ்யசபா மெம்பர். இவருக்கு நிறைய எக்ஸ்பர்டீஸ் இருக்குது அப்படின்றதுனால இவரை இப்போ வேர்ல்டு அக்ரிகல்ச்சர் ஃபாரம் போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா?
எஸ் நெக்ஸ்ட். ஸோ டிஆர்டிஓ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ளைட் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒடிஷா கோஸ்ட்டில். ஸோ என்னது வெர்டிக்கல் லான்ச் ஆஃப் ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே பண்ணியிருக்காங்க? சந்திப்பூர் டெஸ்ட் ரேஞ்ச், கோஸ்ட் ஆஃப் ஒடிஷா. ஓகேங்களா? ஸோ இது சிம்பிள் நியூஸ் தான், சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் நியூஸ். ஸோ இதில் மற்ற ரொம்ப டீட்டெயில்ஸ்லாம் கிடையாது. இந்த மாதிரி அவங்களோட மிசைலை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட். ஸோ பிக்சல் பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் டு ரிசீவ் அன் ஆர்டர். அதாவது நாசா கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் வந்து பிக்சலுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அவங்களோட நாசாவுக்கு சில தேவையான காரியங்களை வந்து பிக்சல் கொடுப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப். இது ஃபர்ஸ்ட் டைமாக யார் இந்த மாதிரியான ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது பிக்சல் தான். ஸோ பெங்களூர் பேஸ்டு ஸ்பேஸ் டெக்னாலஜி ஸ்டார்ட் அப் பிக்சல். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ இவங்க வந்து ஸ்பெஷலைசஸ் இன் கட்டிங் எட்ஜ் ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் எர்த் இமேஜிங் டெக்னாலஜி. ஸோ எர்த்தை இமேஜ் பண்ணுற டெக்னாலஜியில் பயங்கரமான ஒரு ஆளுங்க தான் இந்த பிக்சல். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாசா கிட்ட இருந்து டீல் வாங்கியிருக்காங்க, ஒரு டீல். ஓகேங்களா? ஸோ இட் ஹாஸ் பிகம், அதாவது பிக்சல் ஹாஸ் பிகம் பார்ட் ஆஃப் நாசாஸ் 476 மில்லியன் கமர்ஷியல் ஸ்மால் சேட் டேட்டா அக்விசிஷன் ப்ரோக்ராம். இந்த 476 மில்லியன் இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிக்சலும் ஒன் ஆஃப் த நபர். ஓகேங்களா? பிக்சல் எவ்வளோ ஆர்டர் சைஸ்க்கு வாங்கினாங்க அப்படின்ற டீட்டெயில் தெரியல. பட் இந்த மாதிரி 476 மில்லியன் ப்ரோக்ராமில் பிக்சலுமே பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டாக இருக்காங்க. ஸோ ஓகேவா? இதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? எஸ். ஸோ இதுதான் அந்த நியூஸ். ஸோ ஃபஸ்ட் டைமாக பிக்சல் வந்து நாசா கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த இதுக்காக ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் எர்த் அப்சர்வேஷன் டேட்டாக்காக தான் நாசா வந்து பிக்சலுக்கு சில இது கொடுத்துருக்காங்க, டீல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எஸ். இன் டிசம்பர் 2022 பிக்சல் லான்ச் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் சேட்டலைட் கால்ட் ஆனந்த். ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ நாசா ஸ்பேஸ் கிராஃப்ட். ஸோ நாசா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒன்று அனுப்ப போகிறாங்க. ஸோ ஜூபிட்டரோட மூன் யூரோப்பா இதை வந்து ஆய்வு செய்யறதுக்காக அனுப்ப போகிறாங்க. ஸோ இந்த சேட்டலைட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2024 இங்கேருந்து லான்ச் பண்ணப்பட்டு 6 வருஷம் இது ட்ராவல் பண்ணி ஜூபிட்டருக்கு போய் சேருமா. ஓகேங்களா? ஸோ இது யூரோப்பா கிளிப்பர் ஸ்பேஸ் கிராஃப்ட். அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பேர் என்னது? யூரோப்பா கிளிப்பர். ஸோ இது 6 வருஷம் அங்கே போய் சேர்ந்து அதுக்கப்புறம் ஜூபிட்டர் ஆர்பிட் பண்ணி யூரோப்பாவை வந்து ஃப்ளை பை பண்ணி, ஓகேவா? ஃப்ளை பைனா அப்படியே ஒரு கொஞ்சம் தூரம் 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேட்டலைட் வந்து அந்த யூரோப்பா மூனை வந்து அப்படியே கிராஸ் பண்ணி போகும்போது சில ரிசர்ச்லாம் பண்ணி டேட்டாஸை இங்கே அனுப்பும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ யூரோப்பா கிளிப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நாசா இப்போ அனுப்புகிறாங்க ஜூபிட்டருக்கு. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட். ஸோ இந்தியா செட்ஸ் நியூ ரெக்கார்ட் அட் சவுத் ஏஷியன் ஜூனியர் அத்லெட்டிக்ஸ் மீட். ஸோ சித்தார்த் சௌத்ரியும் பூஜாவும் பார்த்தீங்கன்னா இந்த ஏஷியன் ஜூனியர் அத்லெட்டிக்ஸில் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. ஸோ சித்தார்த் சௌத்ரி வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸில் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு ஷார்ட் புட், மென் ஷார்ட் புட்டில். பூஜா வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஜம்பில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அபிநயா ராஜராஜன் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வாங்கியிருக்காங்க. 100 மீட்டர் உமன்ஸ் 100 மீட்டரில் கோல்டு வாங்கியிருக்காங்க. ஓகேவா? அத்லெட்டிக்ஸில். ஓகேவா? ஸோ இதுதான் இது நியூஸ். ஸோ இது என்னது? ஏஷியன் ஜூனியர் அத்லெட்டிக்ஸ் மீட்டில் கோல்டு வாங்கினது யாரு? பூஜா, சித்தார்த் சௌத்ரி, அப்புறம் அபிநயா ராஜராஜன். ஓகேங்களா? நெக்ஸ்ட். ஐசிசி மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2023 நடந்து முடிஞ்சதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எக்கனாமிக் இம்பேக்ட் என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த ஐசிசி மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2023 எவ்வளோ காசு ஜென்ரேட் பண்ணியிருக்குது இந்தியாவோட எக்கனாமிலனா 1.39 பில்லியன் எக்கனாமிக் இம்பேக்ட் வந்து இந்தியா கிடைச்சிருக்கான். ஸோ இன்டர்நேஷ்னல் விசிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அக்காமடேஷன்ஸு, ட்ராவலு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த மாதிரி நிறைய செலவு பண்ணியிருப்பாங்களா இன்டர்நேஷ்னல் விசிட்டர்ஸ். ஸோ இவங்க வந்து எவ்வளோ செலவு அந்த இது கணக்கெடுத்து பார்த்தோம்னா 861.4 மில்லியனுக்கான செலவுகள் பண்ணியிருக்காங்க. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் அக்காமடேஷன், ட்ராவல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு. ஸோ இதெல்லாம் கலெக்டிவாக பார்க்கும்போது எவ்வளோ இந்தியாவோட எக்கனாமிக்கு இம்பேக்ட் இருந்திருக்குன்னா 1.39 பில்லியன் இந்தியாவுக்குள்ளே இந்த காசு வந்திருக்கு. 1.39 பில்லியன் எக்கனாமியில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு இந்த மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் இருந்தனால. ஏன்னா நிறைய பேர் உள்ளே வந்து மேட்ச் பார்ப்பாங்க. ஸோ ஃப்ளைட்டு ட்ராவல் இருந்திருக்கும், உள்ளே வந்து தங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க செலவு பண்ணதை குமுலேட்டிவாக எடுத்து பார்க்கும்போது 1.39 பில்லியன் US டாலர்ஸ். ஸோ ஸ்பெக்டேட்டர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 மில்லியன் பார்த்தாங்களாம். ஸோ இது நடந்து முடிஞ்சதை ஜஸ்ட் கணக்கு எடுத்திருக்காங்க. ஸோ பை இன்டர்நேஷ்னல் ஃபேன்ஸ் அமௌண்டட், அதாவது செகண்டரி அண்ட் இன்க்ரிமெண்டல் ஸ்பெண்டிங்.
ஓகேங்களா. ஸோ இது வந்து எவ்வளோன்னு போட்டிருக்காங்க. பட் ஜஸ்ட் பாருங்க, கலெக்டிவாக பார்த்தீங்கன்னா 1.39 பில்லியனுக்கான ஒரு செலவுகள் நடந்திருக்கு இந்தியாவில் பிகாஸ் ஆஃப் ஐசிசி மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2023. சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ஹிந்தி திவாஸ் செப்டம்பர் 14 செலிப்ரேட் பண்ணப்படுது. ஸோ செப்டம்பர் 14 வந்து பார்த்தீங்கன்னா இஸ் செலிப்ரேட்டட் அஸ் ஹிந்தி திவாஸ் ஆர் ஹிந்தி டே. ஸோ ஆஃப்டர் இந்தியா காட் இட்ஸ் இண்டிபெண்டன்ஸ் இன் 1949. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக மாற்றலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எஸ், இப்போ ஆர்டிகிள் 3 படி, ஆர்டிகிள் 343 சாப்டர் 17 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லாங்குவேஜ் கிடையாது, அஃபிஷியல் லாங்குவேஜ். ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன் தான் வந்து ஹிந்தி. அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா கிடையாது, அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் யூனியன். அதாவது எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு ஸ்டேட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்டேட்ல நீங்க ஹிந்தியுமே வச்சுக்கலாம், இல்லை அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜுமே வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு நான் என்ன பண்ணலாம், தமிழ் நான் வச்சுக்கலாம். ஸோ இங்கிலீஷ் வச்சுக்கலாம். ஈவன் நான் என்ன பண்ணலாம், ஹிந்தி கோட நான் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹிந்தியுமே ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் தான், அன்லெஸ் அந்த ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரெகக்னைஸ் பண்ணுற வரைக்கும். ஸோ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் இந்தியா. ஸோ இப்போ ஒரு ஸ்டேட்டில் வந்து அந்த ஸ்டேட்டாக பார்த்து நாங்கள் ஹிந்தியை நாங்களுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அடாப்ட் பண்ணிக்கலாம். அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி வந்து கெனாட் பி, ஹிந்தி வந்து திணிக்கப்பட முடியாது. சரிங்களா. ஸோ ஹிந்தி வந்து நேஷனல் லாங்குவேஜே கிடையாது, ஹிந்தி வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் தான். அஃபிஷியல் லாங்குவேஜ்னா என்னது, இப்போ தமிழ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ தமிழ், பெங்காலி, ஹிந்தி, மராத்தி இதெல்லாம் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜஸ்ன்னு இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் தான் ஹிந்தி. சரிங்களா. ஸோ அதுதான் இதை சொல்லியிருக்காங்க. ஹிந்தி வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் வில் பி இன் தேவநாகரி. சரிங்களா. இந்த ஆர்டிகிள் 343 சாப்டர் 17. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கனாலே அதிலே இதுதான் இருக்கும், அஃபிஷியல் லாங்குவேஜ் தான் இருக்கும், நேஷனல் லாங்குவேஜ் கிடையாது. சரிங்களா. ஸோ இதுதான் இது நியூஸ். எஸ் கைஸ், இதோட பார்த்தீங்கன்னா நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் முடியுது. ஸோ இந்த நியூஸை மறக்காமல், இந்த நியூஸ் எல்லாத்தையுமே மறக்காமல் நல்லா படிங்க. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் உங்களோட பிடிஎஃப்ல வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, பாய்.